பஜார் அசூர் உடன்கடை அசூர் தண்ணி டேங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்துருக்கு கொஞ்சம் வேணா அவர்கிட்ட ஃபோன் அடித்து லைவாக எடுத்து அவர் பேசுகிறத மாதிரி தண்ணி நிறைஞ்சேன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கேம்ப்னே பேர் வச்சுட்டேன். வாய்க்கால் தண்ணிங்க நிறைய கட்டளை வாய்க்கால். ஃபியூச்சர் ஜென்ரேஷன் தான் படிப்பாங்க. ரேஷன் கடை பாருங்கள். ரேஷன் கடை நீங்கள் மக்கள் வந்து ரேஷன் கடை கோயில் காய்ஸ் இங்கே ஆடு நினைக்கலாம். பிரச்சனை இல்லை. இப்போ மழை காலத்தில் தண்ணி இருக்கு. வெயில் காலத்தில் எப்படி தெரியாது.
வந்தால் என்ன பிரச்சனை, இதுதான் பஸ் ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கோ பஸ் ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ். காலியடா ஒரு உக்குரமான தெய்வம் திடீர்னு நாக்க தள்ளின மாதிரி. அப்போ நம்ம பொம்பளையில வீட்டில் பொம்பளைன்னா அதில் நின்று அப்படி இருக்கும். அதை அடிச்சு அவசரம் ஆடியது இந்த இடத்துக்கு படுத்துக்கிட்டு லைவாக போகுது. குமாரம்பட்டி முகாம், பூமாப்பட்டி கேம்ப்னு தான் போட்டிருக்கேன். அது ஒரு 3 கிலோமீட்டர் அங்கே போகிறேன். அந்த வழியே போகிறேன். இப்போதான் இந்த அதான் இந்த அங்கே கடையை தெரியுது பார்த்தீங்களா, அந்த பக்கம் ஏரி இருக்குது. அங்கேருந்து இங்கேருந்து போகாது. அந்த ஏரி கல்ல போகிறோம் காங்குறேன். ரொம்ப சொன்னாங்க நைட்டில் இறங்கினா கூட நடந்து ஓடி வந்துடலாம். ஆமாம். இப்போ நம்ம இங்கே இருந்தோம்னா எவனாச்சும் ஒருத்தனை எதிர்பார்க்கணும். ஒன்றும் இல்லை, சாயங்காலம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அந்த அசூர் ரோட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா பிள்ளைகளும் பசங்க நிற்பாங்க. ஏன்னு கேட்டால் வண்டி இல்லை, பஸ் இல்லை. பஸ் இல்லை. ஆமாம். எவனாச்சும் வரும்போது லிஃப்ட் கட்டு வரும். லிஃப்ட்டு கேட்டு வரணும். எல்லாருக்குமே கஷ்டம். அதை தாண்டி பொம்பளை பிள்ளைங்க, நம்ம பசங்க, நம்ம லேடிஸ் எல்லாம் வர்றது கஷ்டம். இவ்வளோ தூரம் தனியாக அதுதான் யோசிக்க வேண்டியது. நம்ம பசங்க இருந்துடலாம், வயசான காலத்தில் இருக்கலாம், மற்றபடி இருக்க முடியாது. அதாவது நான் இப்போ வயசாகி காலத்தில் நான் கழிக்கலாம் இங்கே. இல்லை, நமக்கு கேம்பு மக்களுக்கு சரிப்பட வருமா? கேம்பு மக்களுக்கு சரிப்பட வாய்ப்பே இல்லை ராஜா. இது இந்த லாரி ஓடுற தண்ணிக்கு தான் இது. இங்கிருந்து வராது. நாங்கள் அங்கே நினச்சி புதுக்கோட்டைக்கு போயிட்டோம். அப்புறம் தான் சொன்னாங்க இங்கே ஏரியாங்க. இதால் தான் போனீங்களா? ஆமாம். அப்போ என்னைய பார்த்துருப்பீங்களா? இங்கே தொப்பி போட்டிருந்தீங்க, கவனிக்கல. நான் இப்போ தான் வந்தோடனே அவரோட பேசி இருந்துட்டு இப்போ தான் கிளம்பலான்னு சொல்லிட்டு போனேன். இப்போ அந்த இது இருக்கு, அது வரைக்கும் புறம்போக்கு. அங்கிட்டு உள்ளதெல்லாம் பட்டா வயல். சரி சரி. இந்த இது இதோட வயலுக்கெல்லாம் வண்டி விட்டால் தான் போகுது. வீடு கட்டினா எப்படி போவாங்க? மண்ணே ஸ்ட்ராங் இல்லை, இங்கே மணல் மாதிரி இருக்குது. மண் இந்த மண், நீல மண். மண்ணை பாருங்க, நீல மண். எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு வாய்க்கால் வெட்டி தான் ஆகணும். ஏன்னா நீல மண் கிடையாது, இது இந்த மண் மாதிரி. சரலையா? சரல இல்லை, அந்த என்னது எதுவுமே ஸ்ட்ராங் வராது இதில், இந்த மணல் மாதிரி. புரியுது புரியுது. ஈலைனா அது எப்படி இருக்கும்னா இந்த களி மாதிரி இருக்கும் அந்த ஈலை. அதுதான் ஈலைன்னுவாங்க. இதில் ஒரு இது கட்டி தான் ஆகணும், இல்லாட்டி கஷ்டம் தான். ஒரு வாய்க்கால் மாதிரி சின்னதாக அந்த இது இருக்கு பாரு, அந்த முள்ளு போட்டுருக்காங்கல்ல, அந்த வேப்ப மரம் ஒன்று இருக்கு பாரு சின்னதாக. அதுலேருந்து இந்த இதுக்கு அங்கிட்ட அந்த வேலிய கருவை இதான் வயலாம். இதுலேருந்து அது வரைக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாகவே இதுதான் வாய்க்கானா ஓடானுவாங்க. அது தண்ணி ஓடி வர இடம். மழை பெஞ்சா அந்த இதில் தான் தண்ணி வரும் அங்கேருந்து. அதில் இந்த போக்கில் போகும், இந்த போக்கில். நானும் என்னவோ இன்ஜினியராக எப்படி நமக்கு எப்படின்னா பிள்ளையெல்லாம் கட்டி கொடுத்துட்டு ஃபேமிலியாக இல்லாமல் தனியாக இருக்கும்போது இங்கே செட்டில் ஆகலாம். ஆமாம். மற்றபடி செட் ஆக முடியாது. ரொம்ப கஷ்டம்ண்ணா அது.
ஸ்கூல் கிடையாது, பக்கத்தில் ஒரு மெடிக்கல் இது கிடையாது. இருக்கு ம், பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்களா? இல்லையா ஸ்கூல் இல்லைன்னு சொல்ல முடியாது. பஸ் வசதி கிடையாது, அடிப்படை வசதி கிடையாது முதல். ஆமாம், இப்போ எதுவும் ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணும்னா கூட நம்ம துவாக்குடி தான் போகணும். துவாக்குடி தான் போகணும். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கேருந்து துவாக்குடிலேருந்து இங்கே ஒரு 100 ரூபா பெட்ரோல் ஆகுதுன்னு வைங்க. இது என்னது? தண்ணி மழை பெஞ்சுனா இருக்க முடியாது, உள்ளே போயிடும், களி அத்திப்பட்டி மாதிரி ஆயிரும். அத்திப்பட்டியோட மோசமாக இருக்குது. இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு இடம் நல்லா இருக்கு. ம், அப்போ தண்ணி இதுலேயும் ஓடுமா? இதில் ஓடும் தண்ணி. அப்போ இதில் தான் கட்டுறாங்க. வாரி இந்த இது இருக்கு பாரு. ம், இந்த வாரி இங்கே இருக்கு. இது வந்து வாரி அங்கே நிறைஞ்சிச்சுன்னா இங்கே வருமா தண்ணி. ஓ, அந்த இது வயல்ல இருந்து வயலில், அதாவது வயலில் நிறைஞ்சா போய் நிரம்பிச்சு வர்ற தண்ணி அந்த இது இருக்கு பாரு. அந்த அதுலேருந்து தண்ணி வர்றது மழை பெஞ்சுன்னா இந்த வாரியில் வர மாட்டேங்குது. ஆ, இந்த வாரியில் வந்து இதில் ஒரு போக்கு இருக்கு பாரு. இதில் ஒரு போக்கில் போக மாட்டேங்குது. ஆ, அதில் வச்சு அந்த பாலத்தில் வச்சு லேண்டு வாங்கலான்னு பார்க்குறோம். நான் சும்மா வந்தேன், பார்த்துட்டு போவோம் என்னதான் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ம், நாங்கள் இன்னொருத்தர் வந்தார், யார்? ஒருத்தர் வந்தார். ஆ, அவர்கிட்ட உட்காந்து விசாரிச்சுருந்தேன் நான். என்ன சொல்கிறாரு? அவர் சொல்கிறாரு என்னன்னா, இந்த இடத்துல தண்ணி வருமா, ஆ, இது ஊருக்கு வரும். ஆமாம், இது வந்து வாரியா, வச்சோ. ஆ, இது வாரி வந்து இதில் போயிட்டு இந்த ஒரு போக்கன் இருக்காங்க. ம், ஓட்ட அந்த ஓட்டையில் போய் அங்கிட்டு போயிட மாட்டாங்க. அப்போ பிரச்சனை தான், ரிஸ்க் இருக்குன்னு. மண் வேற கீழே உட்காரும் பில்டிங்கு. இதில் எத்தனை வீடு கட்டுவாங்க? எல்லாம் 400 குடும்பம்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கட்டுறது. கட்ட முடியாது, மாடி வீடு தானே பிறகு. மாடி மேலே ஏற்ற போகிறாங்க, கீழே இல்லை. இல்லையா 125 வீடு தான் கட்டணும்னு கேள்விப்பட்டேன். இல்லை மாடி ஏற்ற போகிறேன்னு சொன்னாங்க. மாடி வீடு இல்லை, 4 வீடு தான், ஆனால் 125 வீடு தான் கட்ட போகிறாங்க. அப்படியா? அப்போ மிச்சம்லாம் மீதி என்ன பண்ணுவாங்க, அங்கிட்டு இங்கிட்டு இந்த கொட்டைப்பட்டில் கொஞ்சம் கட்டுறாங்கல்ல. ஆமாம். சரி, இது நெக்ஸ்ட்டு பூமாப்பட்டி. எங்க வந்துட்டு போகுது. கொட்டைப்பட்டை கொஞ்சம் பேர் போவாங்க. அதே பிறகு வேறு எங்கேயாச்சும் முகாமில் ஏதாச்சும் காலியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போடுவாங்க. ஆ, இல்லைண்ணா அதுதான் கவர்மெண்ட்டில் வீடு கட்ட போகிறாங்களாம், பார்த்துட்டு போகலான்னு தான். கிலோங்காரங்களுக்கு எங்கே உள்ளவங்களுக்கு? கிலோங்காரங்களுக்கு. துவாக்குடி. நீங்கள் எந்த ஊரா? இந்த ஊராயா? இந்த ஊரா வெண்ணாமூர்த்தியா? வெண்ணாமூர்த்தி போட்டுருவோம். நீங்கள் புதுக்கோட்டை இல்லை இங்கே. அது புதுக்கோட்டையில் இது இருக்குல்ல. அதுக்கு இருக்கக்கூடாது பக்கத்தில். வயல் இருக்கு தானே, அவங்க வேலைக்கிற இருக்குல்ல. ஆ, அந்த வேலைக்கிற ரவுண்ட் இருக்குல்ல, ஆமாம். அது என்னோட இதுதான். அப்படியா? இதெல்லாம் க்ளீன் பண்ணது எத்தனை ஏக்கர் வரும்? அளவாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. அளவாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. யாராவது சொன்னால் பக்கத்து இடத்தையும் க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்படி இல்லையா? அப்படிங்க, உங்களுக்கு யாரு இந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள இடத்தையும் க்ளீன் பண்ணியிருக்காங்களா? கேம்ப் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு பூமாப்பட்டிங்க தான். ஐயா பேசுறியா? அதான் நெக்ஸ்ட்டு பூமாப்பட்டி தான். தண்ணி அடிக்க வசதியான இடம், பக்கத்துலேயே குளம், ஆறு இருக்குது. நமக்கு வசதியான இடம். அதுலேருந்து ஸ்டார்ட்
பார்த்துக்கலாம். பழைய ஐயம்பட்டி மாதிரி இருக்கு. காயாம்பட்டி கீரனூர், காந்தலூர் 2 கிலோமீட்டர், உறைவிக்காடு பஸ் ஸ்டாப்பை போடு. ஓகே.